அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீர் இல்லாத வறட்சியோ அன்று. ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே அது. ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, வடதிசை முதல் கீழ்த்திசை வரை தேடி சென்று அங்குமிகும் தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள். ஆனால் அதை கண்டடைய மாட்டார்கள். திருப்பாடல் 78. இம்மக்களே, என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறைசெய்திகளை எடுத்துரைப்பேன். நாங்கள் கேட்டவை, அறிந்தவை, என் மூதாதையர் எமக்கு வித்துரைத்தவை, இவற்றை விரைப்போம். அவர்களின் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவரை மறைக்க மாட்டோம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமைமிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். யாக்கோப்புக்கான அவர் நியமங்களை வகுத்தார், இஸ்ரேலுக்கான திருச்சட்டத்தை ஏற்படுத்தினார். இதனையே தம் பிள்ளைகளுக்கும் கற்பிக்குமாறு நம் மூதாதையர் கட்டளையிட்டார். வரவிருக்கும் தலைமுறையினர் இவற்றை அறிந்திடவும், இனி பிறக்கவிருக்கும் பிள்ளைகள் தம் செல்வதற்கு ஆர்வத்துடன் கற்றுக் கொடுக்கவும், அதனால் அவர்கள் நம்பிக்கையும் இறைவனின் மறக்கவும், அவர் தம் கட்டளையை கடைபிடிக்கவும், தங்கள் மூதாதையரை போல எதிர்ப்பு மனம் அடங்கா குணமும் கொண்ட தலைமுறையாகவும் நேரிய உள்ளமற்றவர்களாகவும் கட்டளையிட்டார். எப்ராயிம் மக்கள் போரில் ஓடினர். அவர்கள் கடவுளோடு செய்து கொண்ட உடன்படிக்கை கடைபிடிக்கவில்லை. அவரது திருச்சட்டத்தை பின்பற்ற மறுத்தனர். அவர் தம் செயல்களையும் அவர் ஆற்றிய செயல்களையும் அவர்கள் மறந்தனர். எகிப்து நாட்டில் சோவான் சமவெளியில் அவர்களின் மூதாதையர் அவர் புரிந்தார். கடலை பிடித்து அவர்களை வழிநடத்தினார். தண்ணீரை அணைக்கட்டுப் போல் நிற்கும்படி செய்தார். பகலில் மேகத்தினாலும் இரவு முழுவதும் நெருப்பின் ஒளியாலும் அவர்களை வழிநடத்தினார். பாலைநிலத்தில் பாறைகள் பிறந்தார். அவர் நிறைவாக பருகச் செய்தார். பாறை நீரோடை வெளிப்படுத்தார். ஆறுகளின் நீரை அவர் பாய்ந்தோட செய்தார். ஆயினும் அவர்கள் அவருக்கு தொடர்ந்து பாவம் செய்தனர். வறண்ட நிலத்தில் உணர்வதற்கு எழுந்தனர். தாம் விரும்பும் போது உணவு கேட்க வேண்டும் என்று இறைவனை சோதித்தனர். அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள். பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் இயலுமா? உண்மை நீர் பாய்ந்து வந்தது. ஆறுகள் அழைக்கப்பட்டு ஆயினும் அப்பமளிக்க இயலுமாவதால் தம் மக்களுக்கு இறைச்சி தர முடியுமா? எனவே இதை கேட்டு ஆண்டவர் சென்றார். நெருப்பு யாக்கோபுக்கு எதிராக கிளர்ந்து இருந்தது. இஸ்ரேலில் அவரது சினம் பொங்கி இருந்தது. ஏனெனில் அவர்கள் கடவுள் மீது பற்றுறுதி கொள்ளவில்லை. அவர் காப்பாற்றி நம்பவில்லை. ஆயினும் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். விண்ணகத்தின் கதவுகளை தெரிவித்தார். அவர்கள் உண்பதற்காக மன்னவை வழங்கினபடி செய்தார். வான உணவை அவர்களுக்கு வழங்கினார். வானவரின் உணவை வானியர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார். தம் ஆற்றலை தென்காற்றை அழைத்து வந்தார். அவர் இறைச்சியை துகள் துகளென அவர்கள் பொழிந்தார். பறவைகளை கடற்கரை மணலென வரவழைத்தார். அவற்றை தம் பாளையத்தின் கூடாரத்தை சுற்றிலும் விளைத்தார். அவர் உண்டனர், முற்றிலுமாய் நிறைவடைந்தனர். அவர்கள் விரும்பியவற்றையே அவர் அவர்களுக்கு அளித்தார். அவர்களின் பெருநீர் தனிமுண்டே அவர்கள் வாயில் இருக்கும் போதே கடவுளின் சினம் அவர்களுக்கு எதிராக மூண்டிருந்தது. அவர்களும் வலியோரை அவர் கொண்டார். இஸ்ரேலின் இளைஞர்களை வீழ்த்தினார். இவையெல்லாம் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்தார்கள். தம் வியத்தகு செயலில் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆகையால் வாழ்நாளை முச்சனடைய செய்தார். அவர்களது ஆயுளை திடீர்த்து முடிவு செய்தார். அவர்களை அவர் கொள்வது அவரை தேடினர். மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். ஆயினும் அவர்கள் முதலையே அவரை புகழ்ந்தார்கள். தங்கள் நாவினால் அவரிடம் அவரை பற்றிக் கொள்வதில் உறுதியாயில்லை. அவர் உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. அவரோ இரக்கம் கொண்டவர். அவர்கள் குற்றத்தை மன்னித்தார். அவர்களை அழைத்து அவருக்கு கோபத்தை அற்றிக் கொண்டார். தம் சினத்தை எல்லாம் அவருக்கு எதிராக மூட்டவில்லை. அவர்கள் வெறும் செய்ய என்பதையும்
திரும்பி வராத காற்று என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். பாலை நிலத்தில் எத்தனையோ முறை அவருக்கு எதிராக கிளர்ந்திருந்தனர். வறண்ட நிலத்தில் அவர் மனத்தை வருத்தனர். இறைவனை மீண்டும் மீண்டும் சோதித்தனர். இஸ்ரேலின் தூயவருக்கு எரிச்சலூட்டினர். அவரது கைவன்மையை மறந்தனர். எதிரிடமிருந்து அவர் அவர்களை விடுவித்த நாளையும் மறந்தனர். அந்நாளில் எகிப்தில் அவர் அருள் செயல்கள் செய்தார். சோபான் சமவெளியில் வியத்தகு செயல்கள் புரிந்தார். அவர் ஆறுகளை குறியாக மாற்றினார். ஓடைகளில் நின்று அவர்களால் நீர் பருகவில்லை. அவர்களை விழுங்குமாறு நீதி ஈக்களையும் அவர்கள் நாட்டை அழிக்குமாறு தவளைகளையும் அவர் அனுப்பினார். அவர்களது விளைச்சலை பச்சை புழுக்களுக்கும் அவர்களது உழைப்பின் பயனை வெட்டு கிளிகளுக்கும் அவர் கொடுத்தார். கல்மழையால் அவருடைய காட்சை கொடிகளையும் உரையினால் அதிமரங்களையும் அவர் அழித்தார். அவருடைய கால்நடைகளை கல்மழையிடமும் அவருடைய ஆடு மாடுகளை இடி மின்னலிடமும் அவர் ஒப்புவித்தார். தம் சினத்தையும் சீற்றத்தையும் வெஞ்சினத்தையும் இன்னலையும் அழிவு உணரும் தூதர் கூட்டத்தை அவர் ஏவினார். அவர் தமது சினத்துக்கு வழியை திறந்துவிட்டார். அவர்களை சாவினின்று தப்புவிக்கவில்லை. அவர்களின் உயிரை கொள்ளை நோக்கி ஒப்புவித்தார். எகிப்தின் அனைத்து தலைப்பெயர்களையும் காம் கூடாரங்களில் ஆண் தலைப்பெயர்களையும் அவர் சாகடித்தார். அவர் தம் மக்களை ஆடுகள் என வெளிக்கொண்டார். பாலை நிலத்தில் அவர்களுக்கு மந்தை என வழிகாட்டினார். பாதுகாப்புடன் அவர்களை அவர் அழைத்துச் சென்றார். அவர்கள் அஞ்சவில்லை. அவருடைய எதிரிகளை கடல் மூடிக்கொண்டது. அவர் தமது திருநாட்டுக்கு தமது உலகத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார். அவர்கள் முன்னிலையில் வேற்றினத்தாரை அவர் விரட்டி அடித்தார். அவர்களுக்கு நாட்டை பங்கிட்டு உரிமை சொத்தாக கொடுத்தார். இஸ்ரேல் குலங்களை அவர்கள் கூடாரங்களில் குடியேற்றினார். ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர். அவருக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தனர். அவர் தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர் போல வழி தவறினர். நம்பிக்கை துரோகம் செய்தனர். கோணிய வில்லென குறிமாறினர். தம் தொழில்களால் அவருக்கு சினமூட்டினர். தம் வாக்கு சிலைகளால் அவருக்கு ஆத்திரமூட்டினர். கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார். இஸ்ரேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார். சீலாவில் அமர்ந்த தம் உறைவிடத்தில் நின்று வெளியேறினார். மானிடர் நடுவில் தாம் வாழ்ந்த கூடாரத்தில் நின்று அகன்றார். அவர் தம் வலிமையை அடிமைத்தனத்தில் கையளித்தார். தம் ஆட்சியை எதிரிடம் ஒப்புவித்தார். தம் மக்களை வாளுக்கு கையளித்தார். தம் உரிமை சொத்தின் மீது கடும் சினம் கொண்டார். அவருடைய இளைஞரை நெருப்பு விழுங்கியது. அவருடைய கண்ணியருக்கு திருமண பாடல் இல்லாது போயிற்று. அவருடைய குருக்கள் வாளால் வீழ்த்தப்பட்டனர். அவருடைய கைமண்டிற்கு ஒப்பாரி வைக்க வழியில்லை. அப்போது உறக்கத்தில் நின்று எழுவதை போல் திராட்சை மதுவால் கழிப்புறும் வீரரை போல் என் தலைவர் விழித்தெழுந்தார். அவர் தம் எதிரிகளை புறமுதுவிடச் செய்தார். அவர்களை என்றென்றும் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கினார். யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்ராயிம் குலத்தை தேர்வு செய்யவில்லை. ஆனால் யூதாவின் குலத்தை தமக்கு விருப்பமான சீயோன் மலையை அவர் தேர்ந்து கொண்டார். அவர் தம் திருத்தலத்தை உயர் விண்ணகம் போல் அமைத்தார். மண்ணுலகில் என்றும் நிலைத்திருக்குமாறு எழுப்பினார். அவர் தாவீதை தம் ஊழியராக தேர்ந்தெடுத்தார். ஆட்டு மந்தைகளின்றி அவரை பிரித்தெடுத்தார். இறைவன் தம் மக்களான யாக்கோப்பை தம் உரிமை சொத்தான இஸ்ரேலை பால் கொடுக்கும் ஆடுகளை பேணிய தாவீது மேய்க்குமாறு செய்தார். அவரும் நேரிய உள்ளத்தோடு அவர்களை பேணினார். கைவன்மையாலும் அறிவுத்திறனாலும் அவர்களை வழி நடத்தினார்.